வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தான். என்னென்னா, நம்ம வீட்டுக்கு ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் நம்ம இன்புட்டு நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 230 வோல்ட்டு 200 வோல்ட்டு, சில இடத்துல வந்து 200 வோல்ட்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. சப்போஸ் என்றைக்காவது ஒரு தடவை எங்கேயாவது பேஸ் டு பேஸ் ஸ்டார்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் எதாவது ஸ்டார்ட் ஆகி நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 440 வோல்ட்டு 400 வோல்ட்டு பக்கம் வந்துடும் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி. அந்த மாதிரி டயத்தில் நம்மளோட வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸு ஜாமான் இல்லை எலக்ட்ரிக்கல் ஜாமான் எதாக இருந்தாலும் ஃபால்ட் ஆயிரும். அது ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் 240 வோல்ட்டு 250 வோல்ட் வரையும் தான் தாங்கும். அதுக்கு மேலேனா ஃபால்ட் ஆயிரும், போயிடும். அப்போ அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரும் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இது வைண்டிங் எத்தனை வோல்ட்டு பண்ணியிருப்பாங்கன்னா 230 வோல்ட்டு 240 வோல்ட் வரையும் தாங்குற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு 400 வோல்ட்டு 300 வோல்ட்டு டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்டார்ட் ஆகி வந்துருச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து உடனே போயிடும், ஃபால்ட் ஆயிரும். இந்த ப்ரைமரி வைண்டிங் வந்து கட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப டேமேஜ் தான், நம்மளுக்கு வந்து செலவு தான் அதிகமாகும். அதை வந்து நம்ம அந்த 4 பார்ட்டி வந்துச்சுன்னா நம்ம ஆம்பிளிஃபையரை நம்ம எப்படி நம்ம சேஃப்டி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஆம்பிளிஃபையரோட கேமராட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இதான் இந்த காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா இங்கே பவர் இன்புட்டு கொடுப்போம், இந்த இடத்துல பவர் இன்புட்டு கொடுப்போம். இங்கே பீஸ் கனெக்ஷன் ஜாக்கெட்டு கொடுத்து ஒரு பீஸ் ஒன்று ஜாயின் பண்ணியிருப்போம். இதுக்கு பீஸ் வந்து நீங்கள் 3 ஆம்ஸ் பீஸு தான் மேக்ஸிமம் போடணும். வேறு எதுவும் உங்களோட ஆம்பிளிஃபையரோட ஒவ்வொரு வாட்ஸ் இருந்துச்சுன்னா, அதிகமான வாட்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 5 ஆம்ஸ் போடலாம், அதுக்கு மேலே போட வேணாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஜாக் வருது பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு பிஎஃப் ஒன்று ஒரு வேல்யூ சொல்கிறேன், அதை போட்டுக்குங்க. இது என்ன வேல்யூனா 105 பிஎஃப் 250 வோல்ட்டு. இந்த பாலிஸ்ட் கண்டென்சரோட வேல்யூ தான். இதை எதுக்கு இதை போடுறோம், இது எந்த இடத்துல போடணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம வோல்ட்டு இன்புட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, இங்கே பேஸ் நோட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு பீஸ் ஒன்று நம்ம ஜாயின் பண்ணோம்ல. இப்போ இந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நியூட்ரல் வரும், இந்த பக்கம் பேஸ் வரும். நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்தோம்னா இங்கே வந்து நியூட்ரல், இது பேஸ் இப்படி வரும். இப்போ நம்ம நியூட்ரலில் வந்து ஒரு வயரை டைரெக்டாக வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு வயர் வருதுல்ல, அதை வந்து இந்த நியூட்ரல் அவுட் வருதுல்ல, அதில் பற்ற வச்சலாம். பற்ற வச்சுட்டு இப்போ இந்த சைடு பேஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த பேஸ்லேருந்து ஒரு வயரை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த பீஸ் ஹோல்டர் இருக்குல்ல, அதில் கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதோட அவுட்டு ஒரு வயர் எடுத்து, அவுட்டுங்கிறது இந்த டாப்பு, இந்த டாப்லேருந்து ஒரு வயர் எடுத்துக்கோங்க. வயர் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி சுவிட்சு, இந்த சுவிட்சு எங்கன்னு வரும்னா உங்களோட பேனலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரும், முன்னாடியே ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். சில பேனலில் பார்த்தீங்கன்னா பேக் சைடே வரும், கேபினெட்லேயே பேக் சைடு வரும். எங்கே வந்தாலும் நான் சொல்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துங்க. இப்போ சால்டிங் பண்ணிவிட்டு இந்த பீஸ் ஹோல்டர்லேருந்து ஒரு வயர் எடுத்தோம்னா அவுட்புட்டு, அந்த வயரை வந்து இந்த சுவிட்சில் கொடுக்கணும். சுவிட்சில் ஒரு முனையில் கொடுத்து நம்ம பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த சுவிட்சோட அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சோட அவுட்டை இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு வயரை விட்டுருந்தோம்ல இன்புட்டு, ஒரு வயரை வந்து இந்த ஜாக்கில் கொடுத்துட்டோம். இது வந்து நியூட்ரல். பேஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பீஸில் கொடுத்து பீஸோட அவுட் எடுத்து இந்த சுவிட்சில் கொடுத்துருக்கேன். அந்த சுவிட்சோட அவுட்டை வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரி வயரில் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த பிஎஃப் வந்து எங்கனக்குள்ளே ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்பயுமே பீஸுக்கு வந்து அவுட்புட்டில் தான் இந்த பிஎஃப் ஜாயின் பண்ணணும். இப்போ பீஸ் அவுட்புட் இது இந்த இது. அப்போ அந்த பீஸோட அவுட்புட்டில் இந்த பிஎஃபோட ஒரு பின்னை பற்ற வச்சிட்டேன். இன்னொரு பின்னை பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாக்கில் நம்ம நியூட்ரலில் அவுட் எடுத்து நம்ம டைரெக்டாக கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு டைரெக்டாக போகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை பற்ற வச்சிடணும். நான் உங்களுக்கு ஓப்பனிங் வயரிங்கில் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் கேபினெட்டில் ஃபிட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பிஎஃப்க்கு ஒரு ஸ்லீவ்லாம் போட்டு நீங்கள் வயரிங் பண்ணிக்கிங்க. இப்போ நான் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். முதல்ல இப்போ இந்த ஏசி இன்புட் ஜாக் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வந்து டைரெக்டாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒரு வயரில் கொடுத்தாச்சு, ப்ரைமரி வயரில் ஒரு வயரில் கொடுத்துட்டேன். அடுத்து இந்த பேஸ் அவுட் எடுத்து நேராக ஒரு பீஸ் ஹோல்டரில் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். அதோட அவுட் எடுத்து நேராக இந்த சுவிட்சோட இன்புட்டில் கொடுத்துருக்கேன். அந்த சுவிட்சோட அவுட் எடுத்து நேராக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இன்புட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த
பீஸ் ஹோல்டரோட அவுட்லேயும், அதாவது பேஸ் அவுட்டு, இந்த பேஸ் தானே இங்கேருந்து வருது, பீஸ்லேருந்து அவுட் வருதுல, அந்த பேஸில் ஒன்றும் இந்த நியூட்ரலில் ஒன்றும் இந்த பிஎஃப் அடிச்சிட்டேன். இப்போ அடித்த பின்னாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, உங்களோட வீட்டுக்கு வந்து ஏசி இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இதில் போட்டுருக்கு பாருங்கள் 220 வோல்ட்டு 230 வோல்ட்டு இந்த மாதிரி வர வரையும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றும் ஆகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 250 வோல்ட் வரையும் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தாங்கும். அதுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தாங்காது, பிரைமரி வயரிங் கட் ஆயிரும். இப்போ இந்த பிஎஃப் எப்படி வேலை செய்யும்னா, 250 வோல்ட் வர வரையும் இந்த பிஎஃப் வந்து ஒரு பிரச்சனையும் பண்ணாது, அது வாட்டுக்கு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் 10 வோல்ட் வரையும் கூட தாங்குது. அதுக்கு மேலே வோல்ட் டக்குன்னு ஒரு 300 வோல்ட் 350 வோல்ட் வந்துச்சுன்னு வச்சுங்க, டமார்னு இது என்ன செய்யணும், இது ஷார்ட் ஆயிரும். இந்த பிஎஃப் வந்து ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆகணும்னு என்ன ஆகும், நம்ம வந்து அவுட்புட்டில் ஷார்ட் ஆகும்போது இங்கே என்ன ஆகும், இந்த பீஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த பீஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தப்பிச்சுக்கிறோம். நம்ம வந்து இங்கே வோல்ட்டை இங்கே உள்ள இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போக விடாமல் இந்த பீஸ் ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் இந்த சில கேபினெட்டில் இந்த பீஸ் போடாமல் கூட நீங்கள் கொடுத்துருப்பாங்க. பீஸ் போடாமல் கொடுத்தோம்னா இந்த பேஸோட பிஎஃபோட பேஸ் இருக்குல்ல, இந்த பிஎஃபோட இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னை நீங்கள் இங்கே கூட பற்ற வைக்கலாம். இந்த பீஸ் போடலைன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே கூட பார்த்து இன்புட் ஆகுது பார்த்தீங்களா, பேஸ் இன்புட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் பற்ற வச்சிடலாம். இப்போ பற்ற வச்சிட்டோம்னா என்ன நடக்கும்னா, இந்த பீஸ் போடலைன்னா உங்களோட வீட்டில் வந்து ஒரு நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு எம்சிபியோ அல்லது ஒரு பீஸ் கம்பி போட்டு பீஸ்லாம் போட்டுப்போம்ல, அந்த இடத்துல பீஸ் போயிடும். அப்பயும் இந்த ஆம்பிளிஃபையர் தப்பிச்சுக்கிறோம். இந்த மாதிரி இந்த பிஎஃப் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கம்பெனி செட்டு ஃபாரின் செட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்ச் ஆன் ஆகிற இடத்துல ஒரு பிஎஃப் ஒன்று போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, நிறையா மெக்கானிக் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த பிஎஃபோட ஃபங்க்ஷன் இதுதான். வோல்ட் வந்து கூட போச்சுன்னா அது ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் இது. சட்டுன்னு ஷார்ட் ஆயிரும். இது வந்து 250 வோல்ட்டுக்கு மேலே போச்சுனாவே ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வோல்ட்டு போகிறத நிப்பாட்டிடும். அப்போ அந்த பீஸ் மட்டும் ஓப்பன் ஆயிரும், நம்மளுக்கு சேஃப்டி. சரி, இப்போ நம்ம 105 பிஎஃப் சொல்லியிருக்கேன், 250 வோல்ட்டு சொல்லியிருக்கேன். இது 250 வோல்ட்டு பிஎஃப் தான் போடணும். அதை விட்டுட்டு நீங்கள் 105 பிஎஃப் 250 வோல்ட்டுக்கு பதிலாக 400 வோல்ட்டுன்னு கிடைக்குது, அதெல்லாம் வாங்கி போட்டுறாது. 400 வோல்ட்டுன்னா 400 வோல்ட் வரையும் உங்களுக்கு இது பீஸே போகாது, இது ஷார்ட் ஆகாது. அப்போ நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால தான் 250 வோல்ட் போட்டு சொல்கிறேன். 250 வோல்ட்டுக்கு மேலே வந்துட்டாவே நம்மளுக்கு ஆம்பிளிஃபையரை சேஃப்டி பண்ணிடும். இது ஷார்ட் ஆனால் என்ன பிரச்சனை வரனா, இந்த பீஸ் போகும், அந்த பீஸை மாற்ற போகிறோம், இந்த பிஎஃப் மாற்ற போகிறோம். இந்த பிஎஃப் பார்த்தீங்கன்னா 5 ரூபாக்குள்ளே தான் வரும். அதோட நம்மளுக்கு செலவு மிச்சமாயிரும். இல்லாட்டா டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னா ஆம்ஸை பொறுத்து வோல்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டில் கூட வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு தான் நட்டம். அதுலேருந்து இதை வந்து சேஃப்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இது உங்களுக்கு நான் ஒரு சர்க்கியூட்டாக கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு வைண்டிங் படம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது பிரைமரி, இது செகண்டரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரலு, இது பேஸு. இது பேஸு நியூட்ரலுங்கிறது நீங்கள் மாற்றி கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசியை பொறுத்தளவுக்கு மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏசி 230 வோல்ட்டு நம்ம லைன் எடுக்கணும். இது வந்து 230 வோல்ட்டு ஏசி லைன். இப்போ இதிலேருந்து இந்த நியூட்ரல் இருக்குல்ல, நியூட்ரல் டைரெக்டாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு வைண்டிங்கில் கொடுத்துருங்க. இப்போ அடுத்து இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸை ஒரு பீஸு நான் இந்த ஹோல்டரில் இருக்க மாதிரி பீஸு நான் படம் போட்டுருக்கேன். அந்த பீஸில் இன்னும் கொடுத்து அவுட்டு எடுக்கிறீங்க. இப்போ இது இன்னும் இது அவுட்டு, இது வந்து பீஸு. இப்போ இதை அவுட்டு வந்து ஒரு சுவிட்சில் கொடுக்குறீங்க. சுவிட்சு வந்து இன்னும் இது அவுட்டு. இந்த அவுட்டை தூக்கி நேராக இங்கே கொடுத்துறீங்க, நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில் கொடுத்துறீங்க. இது வந்து சுவிட்சு. இப்போ எந்த இடத்துல இந்த பிஎஃப் ஜாயின் பண்ணுறோம்னா இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். இந்த பீஸுக்கும் இந்த சுவிட்சுக்கும் இடையில இந்த பிஎஃப்பை ஜாயின் பண்ணுறோம். இது இந்த 105 ஜேன்னு வரும், ஜே 250 வோல்ட்டு. இந்த தான் இந்த பிஎஃப். இதை நீங்கள் இந்த பிஎஃப் இங்கேயும் போடலாம், நீங்கள் இந்த இடத்துலையும் போடலாம். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னாவே இந்த பீஸுக்கு அவுட்டில் வரும்போது இங்கே ஷார்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, இங்கே வோல்ட்டு கூட வந்துச்சுனாவே இந்த பிஎஃப் வந்து ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆச்சுனாவே இந்த பீஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு சேஃப்டி. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையருக்கு சேஃப்டி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.